நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் சேரணும், 16 செல்வங்களும் வீட்ல சேரணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்தில நெறைய விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாதத்தில, நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தினம்தோறும் அடுப்பு மீது, அதாவது கேஸ் அடுப்பா இருக்கலாம், இல்ல விறகடுப்பா இருக்கலாம். நீங்க சமைக்கக்கூடிய எந்த அடுப்பா இருந்தாலும் சரி, கேஸ் ஸ்டவ்வா இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் சரி, அதற்கு மேல இத நீங்க வைங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதற்கான பணவரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். வீட்லேயுமே நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அடுப்பு மீது நம்ம என்ன செய்யணும், அது மட்டும் இல்லை, காலையில் எந்திரிச்சதுமே என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். கை மேலே பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் செய்கிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சுமைகளையுமே குறைக்க ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் திரும்ப கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான விஷயம்தான், அதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன செய்தால் நமக்கு நல்ல பலன் தெரியும், நம்மளுடைய கடன் சுமை தீருன்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவில் நம்ம சமையல் அறை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இதற்கப்புறமா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்லாம் செய்யணும், அதே மாதிரி அடுப்பு மீது என்ன வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து காலையில் எந்திரிச்சது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், நம்ம எப்போவுமே நம்மளுடைய கேஸ் அடுப்பு, நம்மளுடைய ஸ்டவ் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சமைச்சு முடித்ததுமே அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதுமே உங்களால் முடியும் பட்சத்தில் தினம்தோறும் இந்த மாதிரி மாக்கோலம், அரிசி மாக்கோலம் போடுங்க. நம்ம அப்போல்லாம் அந்த காலத்தில் விறகடுப்பு பயன்படுத்துகிறாங்க, இல்லை வீட்டில் அடுப்பு பயன்படுத்தும் போது நல்லா அது சாணி மொழுகி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கோலம் எல்லாமே போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு குங்குமம் போட்டு வச்சு அழகாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, சமைக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றிட்டு அந்த கற்பூரத்தை அந்த நெருப்பில் இருந்து தான் நம்ம அடுப்புமே எரிய வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதில் இப்போ நம்ம காலப்போக்கில் நிறைய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன விஷயங்கள் எல்லாமே செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாக்கோலம் போடலாம். தினம்தோறும் போட முடியலையா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் போடுங்க. சிம்பிளாக சின்னதாக ஒரே ஒரு கோலம் போட்டாலும் ஓகே. அப்படி கோலம் எல்லாம் போட முடியலனாலுமே நீங்கள் உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. நீங்கள் தொடர்ச்சி எப்போவுமே க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இரவு தூங்குறப்ப சேம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் அறையும் முதல்ல க்ளீன் பண்ணிவிடுங்க. நம்ம எச்சில் பாத்திரத்தை அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. எச்சில் பாத்திரம் அப்படியே போட்டு வைக்க நமக்கு கடன் சுமை அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தேவதைகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு பார்க்கும்போது அங்கே அந்த எச்சில் பாத்திரங்கள், குப்பைகள் எல்லாமே அப்படியே இருக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால் நமக்கு மேலும் மேலும் கஷ்டம் தான் வருமே தவிர்த்து நம்முடைய பிரச்சனைகள் தீராது. இதே நீங்கள் சமையல் அறையை நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா குப்பைகளையும் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க. பிளேட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படுங்க. தினம்தோறும் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நமக்குமே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சமைக்கும்போது, காலையில் எந்திரிச்சதும் சமையல் அறைக்கு தான் போகும்போதே நல்ல ப்ளசண்ட்டாக க்ளீனாக இருக்கும்போது நமக்குமே அது மைண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது க்ளீனாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கும் அதில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சமையல் அறையும் பூஜை அறையும் எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வச்சுப்போம், நல்லா வாசனை மிகுந்ததாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டுக்குமே நிறைய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி க்ளீன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க. அடுத்து எப்பொழுதுமே ஒரு ஸ்பூன் அளவாச்சு சின்ன பவுலில் சாதம் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வைங்க. வெறும் பாத்திரத்தை அப்படியே எல்லாத்தையும் வலிச்சு போட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் நைட் டைமில் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு கிளாஸில் அந்த நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை போட்டு தண்ணி ஊற்றி வைங்க. அதே மாதிரி நம்ம அரிசி, இந்த ரைஸ் செய்கிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே காய விடக்கூடாது, எப்பொழுதுமே தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்களும் பெரியவர்களுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து வைப்பாங்க.
ரைஸில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி ஒரு சொம்பில் எடுத்து வைப்பாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டில் தேவதைகள் வந்து அதை வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஐதீகம். இப்போ நிறைய பேர் இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். நான் லாஸ்ட் இயருமே இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ணலை நினைக்கிறவங்க இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால், இந்த மாதம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமுமே தினமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக மார்கழி மாதத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். அதனால் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஸோ ரைஸ் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வைங்க. ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி வைங்க. இது வந்து ஓப்பனாக இருந்தாலும் ஓகே. அடுத்த நாள் காலையில் அந்த ரைஸை வந்து நீங்கள் பறவைகளுக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் மூடி வச்சு நிறைய பேர் பழைய சாதம் எல்லாமே சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அந்த தண்ணீரை வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம். இல்லை நீங்கள் வந்து மூடி வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய பயன்பாட்டுக்கும் மோஸ்ட்லி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சொம்பில் தனியாக வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை எப்பொழுதுமே நீங்கள் எடுத்து செடிகளுக்கு ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுப்பின் மீது வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அடுப்பு மீது தினந்தோறும் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் அடுப்பை வந்து அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை ஓப்பனாக விடக்கூடாது. அதற்கு மேலே கண்டிப்பாக பாத்திரம் வைக்கணும். 2 பர்னர் இருந்தாலும் ஓகே, இல்லை 3 பர்னர் இருந்தாலும் ஓகே. அந்த 3 பர்னர் மேலேயுமே நீங்கள் பாத்திரம் வைக்கணும். அதை வெறுமையாக அப்படியே ஓப்பனாக விடக்கூடாது. நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணாலும் சரி, மண் அடுப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அப்படியே வச்சுருங்க. மூடியும் வைக்கலாம், திறந்தும் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அந்த தண்ணீரையும் எடுத்து நீங்கள் காலையில் செடிகளுக்கு ஊற்றிடுங்க. மூடி வச்சு நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது தண்ணீரை எடுத்துக்கோங்க. இந்த அடுப்பு மீது இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய முன்னோர்கள், பாட்டி, தாத்தா இவங்களுடைய காலகட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா, மண்ணடுப்பு மேலே அப்படியே விட மாட்டாங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு குண்டானோ ஏதோ ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தான் வருவாங்க. சேம் அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தாலும் ஓகே, அது தண்ணி பிடிச்சி அதில் வச்சுட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி தினந்தோறும் செய்யணும். அடுப்பை வந்து ஓப்பனாக அப்படியே விடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வைங்க. அடுத்து நம்ம வந்து ரைஸ் செய்யும் போதும் இல்லை பால் வந்து காய்ச்சும் போதும் அது எல்லாமே பொங்கி அந்த பர்னரில் பட்டு அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பால்லாம் காய்ச்சும் போது அங்கேயே நின்று அது பொங்கி கீழே வழியாத மாதிரி பார்த்து நீங்கள் காய்ச்சுங்க. அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து மகாலட்சுமி தாயருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பொங்கி அந்த நெருப்பில் பட்டு தீர ஸ்மெல் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சமையல் அறையை க்ளீன் பண்ணிவிட்டு படுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாராலையும் முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேஸு, மேடை இதெல்லாமே தொடச்சி வச்சுருங்க. சமையல் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரத்தை நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கையோடு வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வயசானவங்க இருக்காங்க, இல்லைனா வந்து அடுத்த நாள் வந்து மெய்டு வந்து தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களால் வாஷ் பண்ண முடியல, வயசாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஜஸ்ட்டு அதை வந்து சும்மா, அதாவது சாப்பிட்டதுமே தட்டை அப்படியே வைக்காமல் ஜஸ்ட்டு சும்மா அதை வந்து தண்ணியில் காமிச்சிட்டு பிளேட்டை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுட்டும் நீங்கள் படுக்கலாம். அப்படி வாஷ் பண்ண முடியாதவங்க சொல்கிறேன், அந்த சாப்பிட்ட தட்டோடு அப்படியே காய விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணிவிடுங்க. முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி சும்மா ஒரு தண்ணியில் காமிச்சு அலசிட்டு அதை எடுத்து வச்சுருங்க. அடுத்து தினமும் காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் முகம், கை, கால் கழுவிட்டு நீங்கள் வந்து சமையல் அறைக்கு போங்க. குளிக்க முடியல அப்படின்னாலுமே தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுத்தமாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் முகம், கால், கை, கால் கழுவிட்டு நீங்கள் வந்து சமையல் அறைக்கு போகலாம். இல்லை உடலுக்கு குளிச்சுட்டு போகலாம். சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் அறைக்கு போங்க. அதே மாதிரி சமையல் அறைக்கு போனதுமே நம்ம எடுத்தோடனே பர்னரில் ஸ்ட்ரைட்டாக வந்து நெருப்பு பற்ற வைப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு அகல் விளக்கு தனியாக சின்னதாக வச்சுக்கோங்க. அதை வந்து கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றிட்டு நீங்கள் வந்து அக்னி பகவானை மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சமையலறையில் போயிட்டு கேஸ் அடுப்பை பற்ற வைங்க. இதுவுமே சேம், நம்ம வந்து அடுப்புலலாம் வந்து எடுத்ததுமே பற்ற வைக்க மாட்டாங்க. கற்பூரம் ஏற்றி அந்த தீயின் மூலமாக தான் வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நிறைய பேர் வந்து நம்ம அட்வான்ஸ்டாக இண்டக்ஷன், கேஸுன்னு மாறிட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய அக்னி பகவானை மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சுமைகளும் தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எடுத்ததுமே கேஸை பற்ற வைக்காமல் ஆல்ரெடி நம்ம நைட் க்ளீன் பண்ணி வச்சு படுத்தாலுமே காலையில் சும்மா ஒரு தடவை அந்த கேஸை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க.
அடுத்து அடிக்கடி தண்ணீர் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறது, சும்மாவே அதிகமாக தண்ணீரை வந்து கிச்சன் சிங்க்லேயோ திறந்து விட்டு வேஸ்ட் பண்ணுறது, பாத்திரம் கழுவும்போது நிறைய தண்ணீர் பயன்படுத்துறது, இந்த மாதிரி அனாவசியமாக தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நிறைய தண்ணீர் வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை ஒரு இடத்துல லீக் ஆகிட்டே இருக்குது, தண்ணீர் வந்து டேப் லீக் ஆகிட்டே இருக்குது, அதை சரி பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வீண் செலவுகள், கடன்கள் அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது கிச்சன் க்ளீனாக வச்சுருக்கிறது, தினமும் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறது, இதெல்லாமே நம்ம ரொட்டீன் தான். இதற்கு கூட நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து செய்ய போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த தண்ணீரும் கொஞ்சமாக வந்து ரைஸும் எடுத்து வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தேவதைகள் வந்து பார்த்துட்டு மனம் மகிழ்வாங்க. உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கடன்களும் தீர ஆரம்பிக்கும். 16 செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அடுத்து குப்பைகளை எப்போவுமே நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. 2 நாள் 3 நாள் குப்பைகள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடாது. தினந்தோறும் குப்பைகள் அகற்றி விடுங்க. நறுமணமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கெட்ட ஸ்மெல், கெட்ட வாடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நறுமணமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். விரைவிலேயே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து பதிவுகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக தகவல்கள், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.